அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 786வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு ஃபியூச்சர் அக்ரிகல்ச்சர், அதாவது எதிர்கால வேளாண்மை என்பது ஆகும். மனித குலத்தின் முதல் தொழில் வேளாண் தொழிலே ஆகும். காடுகளிலும் மலைகளிலும் சுற்றித் திரிந்த மனிதன் விலங்குகளைப் போலவே பழங்களையும் மிருக மாமிசத்தையும் உணவாக கொண்டு வாழ்க்கை நடத்தியதாக நம்பப்படுகிறது. பின்னர் தானியங்களையும் காய்கறிகளையும் கண்டெடுத்து தன் 6ஆம் அறிவால் அவற்றை விளைவித்து உற்பத்தி செய்து விவசாய நுணுக்கங்களை அறிந்து பரம்பரையாக விவசாயம் செய்து வந்தான். பின்னர் ரசாயன உரங்கள் புகுத்தப்பட்டன, உயர் விளைச்சல் ரகங்கள் உருவாக்கப்பட்டன. தற்போது மீண்டும் பாரம்பரிய விவசாய, இயற்கை விவசாயம், அங்கக விவசாயம், நஞ்சில்லா விவசாயம், பாசன புரட்சி, எந்திரமயமாக்கல், பிரிசிஷன் ஃபார்மிங், ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், ரோபோட்டிக்ஸ் என பல்வேறு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த நுணுக்கங்களை கையாண்டு வருகிறார். இன்றைய நிகழ்ச்சியில் ஃபியூச்சர் அக்ரிகல்ச்சர், அதாவது எதிர்கால வேளாண்மை என்பது தொடர்பான தகவல் வழங்கப்படுகின்றது. இது தொடர்பான தகவல்களை வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு அசோக் மேக்ரின் அவர்கள். திரு அசோக் மேக்ரின் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் திரு அசோக் மேக்ரின் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. திரு மேக்ரின், உங்களுடைய சொந்த ஊர் எங்க இருக்குது, எங்க வசித்து வர்றீங்க? நான் கன்னியாகுமரியில நாகர்கோயில். ஓகே. தோட்டக்கலை துறையில எத்தனை ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் பணிபுரிஞ்சிருக்கீங்க? மொத்தம் 36 ஆண்டு காலம் நான் துறையில பணிபுரிந்திருக்கிறேன். முதலாவது ஊட்டி உதகமண்டலம், அப்புறம் கொடைக்கானல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்துல பிற பகுதிகளில் வேலை பார்த்தேன். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இப்படி பல மாவட்டங்கள்ல நான் பணிபுரிந்திருக்கிறேன். தோட்டக்கலை துறையில் துணை இயக்குநராக பணி ஓய்வு பெற்றிருக்கீங்க. பணி ஓய்வுக்கு பிறகு என்னென்ன செய்றீங்க? சமூக சேவை செய்றீங்களா, வேளாண்மை சார்ந்த பணிகள் செய்றீங்களா? அது தொடர்பான தகவல்கள். பணி ஓய்வுக்கு பின்பு நான் தொடர்ந்து விவசாயிகளோடு தொடர்புல தான் இருந்துட்டு இருக்கிறேன். குறிப்பாக இளம் விவசாயிகளோடு தொடர்பில் இருக்கிறேன். இதற்காக ஃபினோரா அக்ரோடெக் என்கிற நிறுவனத்தை வைத்து குறிப்பாக பயோடெக்னாலஜி டிவிஷன் நம்ம வச்சிருக்கிறோம். அதுல டிஷ்யூ கல்ச்சர் பனானா ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சிருக்கிறோம். இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல மாணவர்களுக்கு பயிற்சி, குறிப்பாக இன்டர்ன்ஷிப் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்படி தொடர்ந்து விவசாயிகளோடும் விவசாயம் கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்களோடும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். மொத்தமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயிகளோடும் விவசாயம் சார்ந்தவர்களோடும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் சேவைகள் தொடர்பாக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியின் தலைப்புக்கு வருவோம். இதர விஞ்ஞான துறைகளைப் போலவே வேளாண் துறையிலும் பெரிய மாற்றங்களும் சாதனைகளும் புதிய ஆராய்ச்சிகள் மூலம் புகுந்துள்ளன, நிகழ்ந்து கொண்டு வருகின்றன. ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் வெள்ளச்சீற்றம் என மாறி வரும் கால சூழலை எதிர்கொள்ள இயலுமா? கால சூழலை போலவே சமூக சூழலிலும் மாற்றங்கள் உள்ளனவே, அவற்றை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பான உங்கள் கருத்து. இதுதான் நல்ல கேள்வி. இப்ப நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல மாற்றங்கிற வார்த்தையை தவிர எல்லாமே மாறிட்டு இருக்கிறோம். நம்ம அக்ரிகல்ச்சர்னு பர்டிகுலரா பாத்தீங்கன்னா 2 மாற்றங்களை நம்ம எதிர்கொள்கிறோம். ஒன்று கிளைமேட் சேஞ்ச், காலநிலையில் உள்ள மாற்றம். இரண்டாவது சோசியல் சேஞ்ச். இந்த 2 சேஞ்சையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா அதை எதிர்கொள்ளதான் வேணும். இந்த மாற்றத்தை யாராலும் மாற்றி விட முடியாது. இந்த மாற்றம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டி நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்படி முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றுதான் இந்த நாளில நம்ம ஒரு விழிப்புணர்வாக பார்க்க வேண்டும். அக்ரிகல்ச்சரை இதுவரை பண்ணின ஒரு சிஸ்டம் மாறி இனிமேல் ஃபியூச்சர்ல இதை எதிர்கொண்டு நம்ம எப்படி அந்த சிஸ்டத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் தான் இந்த நாளில் நான் பதிவு செய்ய வேண்டிய செய்தி. அந்த செய்தியின் அடிப்படையில தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த தலைப்பை நான் கொடுத்தேன். அது எனக்கு நீண்ட நாள் என்னுடைய மனதில் இருந்த ஒரு காரியம்.
விவசாயத்துல தொழில்நுட்பத்துல அநேகம் புரட்சிகள் செய்து வந்தாலும் இன்னைக்கும் விவசாயம் என்ன செய்யணும்னா குறைந்த பலனை கொடுக்கிற, குறைந்த வருவாயை கொடுக்கிற, குறைந்த மதிப்பை கொடுக்கிற ஒரு தொழிலாகவே பார்க்கப்படுகிறது. அந்த நிலைமை மாற வேண்டும். என்னுடைய கணக்கு சரியா இருந்துன்னு சொன்னா குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இதனுடைய நிலைமை மாறும். அது எப்படி மாறும் என்பதை குறித்த ஒரு விழிப்புணர்வும் ஒரு தெளிவான சிந்தனையும் நமக்கு இருக்க வேண்டும். நிச்சயமாக நீங்க சொல்ல கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கருத்தாகத்தான் தெரிகிறது. ஆனால் பரம்பரை விவசாயிகளை விவசாயத்தை விட்டு வேறு தொழில்களுக்கு செல்லும் இந்த காலத்தில் எதிர்கால விவசாயம் எப்படி இருக்கும் என எதிர்பார்க்கிறீங்க? நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அக்ரிகல்ச்சர் நெவர் ஃபெயில்ஸ். அக்ரிகல்ச்சர் கண்டிப்பா நிறுத்த முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த சேஞ்சஸ் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். பாரம்பரியமா விவசாயத்துல இருந்த குடும்பங்கள் அதனுடைய அடுத்த ஜெனரேஷன் அங்க வர்றாங்களான்னு கேட்டா இன்னைக்கு வரல. ஏன் வரலங்கிறத நான் அடிக்கடி பல நிகழ்ச்சிகளை நான் பதிவு செய்த ஒரு கருத்து இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். 2 காரணம் தான். ஒரு காரணம், இதற்கு உரிய மரியாதை கிடையாது. 2வது காரியம், அதற்கு உரிய வருமானம் இல்லை. இந்த 2 இல்லாத பட்சத்துல அந்த தொழில் முன்னெடுப்பதற்கு யாரும் வரமாட்டாங்க. குறிப்பாக இளைய சமுதாயம் அதுல வரமாட்டாங்க. சோ அடுத்த தலைமுறை உள்ள வரணும்னா இந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். இந்த மாற்றத்தை யார் கொண்டு வரணும்னா நம்ம சொன்னா அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். ஆனா அரசாங்கம் சொல்லும் பொழுது நம்ம தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய கருத்திலையும் அந்த மாற்றம் வர வேண்டும். இப்ப மரியாதை கொடுக்கணும், மரியாதை இல்லைன்னு சொல்றோம். விவசாயிகளை மதிக்க வேண்டியது யார் மதிக்கணும்? நம்ம தான் மதிக்கணும். அப்ப நம்ம அந்த மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை மரியாதையா நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். சமுதாயம் அவர்களை எப்படி பார்க்கணும்? மரியாதையா பார்க்கணும். அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க. அதுபோல வருமானத்தை குறித்து எனக்கு ஒரு பெரிய கருத்து உண்டு. விவசாயத்துல வருமானத்தை கூட்டுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்கிற, எப்படி அதை முன்னெடுக்க வேண்டும், இதை ஒரு எப்படி எடுக்கணும்னா பிசினஸ் அதை கொண்டு வர வேண்டும். ஃபியூச்சர்ல அப்படிப்பட்ட திட்டங்கள் இருக்கணும். அந்த மாதிரி உள்ள கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு நம்ம முன்னேறினாதான் நம்ம இந்த 2 காரியத்திலிருந்து வெளியே வர முடியும். அப்பதான் அடுத்த ஜெனரேஷன் நமக்கு உள்ளார வருவாங்க. வேளாண்மை மற்றும் விவசாயி அவங்க மேல உலகத்தின் கண்ணோட்டம் மிக மோசமான கண்ணோட்டமாக இருக்கிறது என்ற கருத்தை சொன்னீங்க. ஆனால் அதற்கு என்ன காரணம்? ஒருவேளை விவசாயிகள் எல்லாமே, அதாவது மெஜாரிட்டி விவசாயிகள் சிறு குறு விவசாயிகளாய் இருக்கிறதுனாலையும் அவங்களால அதிக அளவு நிதி செலவு செய்து விவசாயத்தை செழிக்க வைக்க இயலாதனாலேயும், அதே போல யாரையாவது அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனாலேயும் தான் இந்த நிலைமை இருக்குமா? அது தொடர்பான உங்கள் கருத்து. இப்போ அந்த விவசாயின்னு சொல்லக்கூடிய வார்த்தையிலேயே எனக்கு நான் 2 கருத்துக்களை நான் சொல்லுவேன். எப்படின்னு பார்த்தா, நான் சில வளர்ந்த நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். அங்க என்ன பண்றாங்கன்னா, ட்ரெடிஷ்னலா ஃபார்ம் பண்ணக்கூடியவங்கள ஃபார்மர்ஸ் சொல்லி கிளாசிஃபை பண்றாங்க. ஆனா நவீன யுக்திகளை பண்ணி உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த விவசாயத்தை முன்னெடுக்கிற, தொழிலாக முன்னெடுக்கிறவங்களுக்கு அவங்க ஒரு பெயர் கொடுக்குறாங்க, குரோயர்ஸ் என்று சொல்லி. இந்த 2க்கும் அவங்க பெரிய வித்தியாசத்தை வச்சிருக்கிறாங்க. ஃபார்மர்ஸ், குரோயர்ஸ். இப்ப நீங்க அங்க இருக்கிற நாட்டினுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, ஃபார்மர்ஸ் அவங்க எப்படி அணுகுறாங்க, அவர்களுக்கான தனி திட்டம். அதுபோல குரோயர்ஸ் இருக்குன்னு சொல்லி தனி திட்டங்கள் வகுத்து செயல்படுகிறதுனால தான் நாடுகளில் அது வெற்றி பெற முடிகிறது. இப்போ ஒரு சில நாடுகள் விவசாயத்துல நல்ல இன்னும் அதிகமாக லாபம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்க நல்ல ஒரு என்ன சொல்றது, விவசாயத்தை முன்னெடுக்கிற வாய்ப்புகள் எல்லாம் அங்க கொடுக்கப்படுகிறது. ஆனா விவசாய நாடு என்று சொல்லப்படுகிற நமது இந்தியாவில அது ஏன் பின்னெடுக்கிறாங்க, ஏன் பின்னாடி போகுதுன்னா இந்த தெளிவு வேணும். இந்த தெளிவு வேணும். விவசாயி பாரம்பரியமா செய்கிற விவசாயிகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் இன்னைக்கு ஹைடெக் உயர் விளைச்சல், உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வியாபார நோக்கத்தோடு அதை செய்கிறவர்களுக்கு தனியா ஒரு ஸ்கீம் வேணும், அதற்கான திட்டம் வேணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதே போல உணவையே செயற்கையாக உற்பத்தி செய்யும் நிலையில உலக நாடுகள் உள்ளது. உதாரணத்துக்கு சொன்னோம்னா மீட், அதாவது புலால் மாமிசத்தையே செயற்கையாக உற்பத்தி செய்து அதை ப்ரூவ் செஞ்சிருக்காங்க. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில எதிர்கால விவசாயம் வெற்றி பெறுமா, அல்லது இந்த விவசாயம் வெற்றி பெறுமா, வேளாண்மை வெற்றி பெறுமா? அது தொடர்பான உங்கள் கருத்து. அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்குது. ஸோ ஒரு நாடு ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ள இருந்து உணவை உற்பத்தி செய்கிற தொழில்நுட்பங்கள் வந்துகிட்டு இருக்குது. நான் என்னுடைய அலுவலக நாட்கள்ல நான் கண்டு சந்தித்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். வெனிலா என்கிற ஒரு பயிர், அந்த பயிர்
எல்லாரும் முன்னெடுத்தாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுவதும் இந்த வெனிலா கல்டிவேஷனுக்கு வந்தாங்க. அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 1 கிலோ பீன்ஸ் வந்து 4000 ரூபாய்க்கு வித்துது. எல்லாரும் தேடி தேடி கல்டிவேட் பண்ணாங்க. ஆண்டிப்பட்டி தொகுதியில கூட அதை சாகுபடி செய்தாங்க, எனக்கு தெரியும். அதற்கான அந்த நடுப்பொருட்களை எல்லாம் நான் தான் வாங்கி அனுப்புனேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெனிலா யாரும் போடவே இல்லை. ஏன் போடலன்னு சொன்னா சிந்தட்டிக் வெனிலின் பண்ணாங்க. சிந்தட்டிக் வெனிலின். அந்த சிந்தட்டிக் வெனிலின் வந்து இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடங்களும் அதை பயன்படுத்தினாலும் அதனுடைய அந்த நேச்சுரல் வெனிலினுக்கு இருக்கக்கூடிய வேல்யூவோடு இன்னைக்கு பயோடெக்னாலஜி வச்சு சாதிச்சுட்டாங்க. ஒரு காளான் ஒரு ஒரு ஃபங்கஸ்னுடைய மைசீலியத்திலிருந்து நேச்சுரல் வெனிலின் எடுக்க முடியும் என்பதை ப்ரூவ் பண்ணி அதுல இருந்து வெனிலின் எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது என்ன செய்யணும், அந்த பயிர் சாகுபடி செய்வது குறையும். இல்லைன்னு சொன்னா அந்த அந்த பயிரை நம்ம சாகுபடிக்கு முன்னெடுக்க முடியாது. அப்படி முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் இருக்குது. நம்ம இப்போ செயற்கையாக பண்ணுகிற அந்த விளைபொருட்கள் அந்த ப்ராடக்டை விட குறைந்த விலையில நம்மளால அதிக அளவு உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில்நுட்பங்களை நம்முடைய விவசாயத்தில் புகுத்தும் பொழுது அது முன்னேறாது, இது முன்னேறும். ஆனா எது நேச்சுரல் சொன்னீங்கன்னா நம்ம இயற்கையாக சாகுபடி செய்கிற அந்த கிடைக்கக்கூடிய விளைபொருட்கள் தான் நமக்கு உடலுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, வருங்காலத்துக்கும் அது நல்லது. எனவே இது வந்து என்ன சொல்றேன்னா அந்த இடத்துல டெக்னாலஜி வந்து மேஜர் ரோல் பண்ணும். இப்போ செயற்கையாக பண்ணுகிற டெக்னாலஜி எப்படி வருதோ அது போல இயற்கையாக அதிக உற்பத்தியை விளைச்சலை கொடுக்கிற ரகங்கள் தொழில்நுட்பங்களை முன்னெடுக்கும் பொழுது அதை நம்ம காம்படிட் பண்ண முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் வேர்ல்டு எதுனாலும் சரி காம்படிஷன்ல தான் இருக்குது. எது பார்த்தாலும் மார்க்கெட்டிங் டெக்னாலஜில தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங்கை முன்னெடுக்கணும். விவசாயத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க முத மார்க்கெட்டிங் எதுக்கு விலை இருக்கு, எதை எங்க மார்க்கெட் பண்ண முடியும், எப்படி பண்ண முடியுங்கிற தெளிவான சிந்தனை இல்லாம இனிமேல் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. அதாவது நாம வந்து இண்டஸ்ட்ரியல் சைடு பார்த்தோம்னா ரப்பர் வந்து டயர் எல்லாம் உற்பத்தி செய்யறதுக்கு மூலப்பொருள் ரப்பர். இது வந்து இயற்கையாக கிடைச்சிட்டு இருந்தது, ரப்பர் மரங்கள்ல இருந்து கிடைத்து கொண்டிருந்தது. அது வந்து தற்போது ரசாயன ரப்பர் கிடைக்க, சிந்தட்டிக் ரப்பர் கிடைக்க ஆரம்பிச்ச பிறகு அந்த இண்டஸ்ட்ரியே ஃபெயில் ஆகிற ஒரு நிலையில, அல்லது அந்த ரப்பர் எஸ்டேட் வச்சிருக்கவங்களுக்கு நல்ல லாபம் அல்லது காசு வருமானம் இல்லாத ஒரு சூழல் உருவாகி அந்த இது வந்து நொடிஞ்சு நசிந்து போய் கொண்டு இருக்கிறது. இதே போலதானே, அதாவது வேளாண்மையில கூட நாம வந்து என்ன உற்பத்தி பண்ணினாலும் கூட, அதாவது இதை விட சீப்பா விலை கம்மியா உற்பத்தி செய்ய அந்த தயார் செய்யக்கூடிய உணவு கிடைக்கும் பட்சத்துல வேளாண்மை உற்பத்திக்கு மதிப்பு குறையும். அதை போல வேளாண்மையும் மதிப்பிழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் ஏற்படும் அல்லவா? அது தொடர்பான மாற்றங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். புதிய தொழில்நுட்பங்கள் வந்துட்டு இருக்கும், புதிய உற்பத்திகள் வரும். இந்த மாற்றங்களை நம்ம என்ன வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த வழியில நம்ம போக முடியும். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ரப்பரை பற்றி சொன்னீங்க. ரப்பர்ல டயர் வந்து நீங்க சிந்தட்டிக் டயரை போட்டுருவாங்க. அதே இன்னைக்கு கிளவுஸ் சர்ஜிக்கல் கிளவுஸ் சிந்தட்டிக்ல பண்ண சிந்தட்டிக் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு நேச்சுரல் ரப்பர்ல பண்றாங்க. இன்னைக்கு ரப்பருடைய பிரைஸ் வந்து கூடி இருக்குது. அதர் கண்ட்ரிஸ் வந்து நேச்சுரல் ரப்பரை தான் வச்சு பண்றாங்க இதெல்லாம். ஸோ ஒரு சைடு இருந்தாலே அதர் பார்ட்ல வந்து நேச்சுரலா நமக்கு கிடைக்கக்கூடிய விவசாயத்திலிருந்து விளைவிக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். மக்கள் தொகையை பிரித்து சொல்லுவாங்க. இந்த நான் அடிக்கடி பேசுவேன். இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில நமக்கு கிடைக்கக்கூடிய விளைபொருட்கள் விளைச்சல், அதாவது நம்முடைய ப்ரொடக்ஷன், அதை கன்சியூம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 70-80% கன்சியூம் பண்றதுக்கு நம்முடைய பாப்புலேஷன் இருக்கிறாங்க. நம்முடைய எக்ஸ்போர்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா 30% எக்ஸ்போர்ட் பண்ணா போதும். மற்ற டெவலப்ட் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கன்சப்ஷன், அவங்களுடைய எவ்வளவு தேவைன்னு பாத்தீங்கன்னா 30% தான். 70% they need to export. ஸோ இந்த சூழ்நிலைகளை தான் பார்க்கணும். நம்முடைய மனித வளம் என்பது எவ்வளவு பெருசுங்கிறத அப்ப புரிந்து கொள்ள முடியும். இந்தியாவில் இருக்கிற பிளாட்ஃபார்மை விட, இந்தியாவில் இருக்கிற வாய்ப்புகளை விட நான் போன நாடுகள்ல இப்படிப்பட்ட ஒரு நாட்டு எங்கேயுமே கிடையாது. ரவுண்ட் த இயர் நம்மளால கல்டிவேட் பண்ண முடியும். நம்முடைய காலநிலை அப்படி இருக்குது. இன்னைக்கும் நமக்கு லேபர் சீப்பு, லேபர் அவைலபிலிட்டி அதிகமா இருக்குது. நீங்க மற்ற இடங்கள்ல போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும். நான் இஸ்ரேல் போயிருக்கிறேன், அது போல ஹாலண்டு போயிருக்கிறேன். அங்கெல்லாம் பார்க்கும்போது அங்க லேபருக்கு ரொம்ப ஸ்காசிட்டி. அவங்க மெக்கனைஸ் பண்ணி தான் பண்ணியாகணும்.
இன்னைக்கு நம்மகிட்ட லேபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து சாதிக்க முடியாம இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் நம்ம தெளிவுபடுத்தணும்னு சொன்னா நம்ம சக்சஸ் ஆகிடலாம். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம், திஸ் இஸ் இந்தியன் குவாலிட்டி, திஸ் இஸ் இந்தியன் பிரைஸ். ஃப்ளோட் பண்ணணும்னு சொன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாம் நம்மகிட்ட வாங்கிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா டெவலப்டு கண்ட்ரிஸை ஃபேஸ் பண்றோம். நம்ம மார்க்கெட்டிங்ல பெரிய ஃபிளா இருக்குது. ஆனா இன்னைக்கு நான் அதை சொல்லும்படி வரல. நம்முடைய வருங்காலத்துல இந்த விவசாயம் எப்படி முன்னெடுக்கப்படும்? நீங்க முதல் சொன்ன பாயிண்ட், இன்னைக்கு கூட்டமா விவசாயத்தை ஆதாரமா கொண்ட வில்லேஜுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல யாருமே கிடையாது. வயசானவங்க 60 வயசுக்கு மேல உள்ளவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. சில வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா 10 வீட்டுல கூட ஆள் இல்லை. அங்க ஒரு காலத்துல விவசாயத்தை மெயின் தொழிலா பண்ண இடங்கள் எல்லாம் இன்னைக்கு காலியா இருக்குது. விவசாய நிலங்கள் எல்லாம் வேற இடங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. விவசாய நிலங்களுடைய பரப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் அடிக்கடி சொல்கிற இன்னொரு காரியம், கன்னியாகுமரி மாவட்டத்துல நாஞ்சில் நாடு என்று சொல்லப்படுகிற இந்த பகுதியில ஒரு காலத்துல நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணும்போது நெல் விவசாயம் எவ்வளவு செய்தாங்க தெரியுமா? 45,000 ஹெக்டர். நான் ரிட்டையர்ட் ஆகும்போது 5,000 ஹெக்டர், 40,000 ஹெக்டர் வி லாஸ்ட். ஷிஃப்டிங் ஆச்சு, ரப்பருக்கு போச்சு, கோகனட்டுக்கு போச்சு, அதர் யூசஸ்க்கு போச்சு. எப்படியா இருந்தாலும் விவசாயம் குறைஞ்சிச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடியவங்களுடைய நீங்க சென்சஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சு போச்சு. இதெல்லாம் இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி இனி வருகிற நாட்கள்ல இந்த விவசாயம் எப்படி முன்னெடுக்கப்படும், நேரடியான விவசாயம் போயிட்டு எப்படிப்பட்ட சிஸ்டத்துக்குள்ள இது வருங்கிறத தான் நான் இன்னைக்கு பதிவு செய்யணும்னு விரும்புறேன். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம், அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் எப்படி வச்சிருக்கிறோம்னு சொன்னா, ஒன்னிலே அவங்களுடைய ஃபேமிலி அதுல ஃபுல் டைம் இன்வால்வ் ஆகி அக்ரிகல்ச்சரையே அவங்களுடைய குடும்பத்துக்கு வருகாய்க்கு ஆதாரமா வைத்திருக்கிற குடும்பங்கள் பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வராங்க. ஆனா அதே வேளையில இன்னைக்கு அக்ரிகல்ச்சருக்குள்ள யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, அதர் ப்ரொஃபஷன் பண்ணக்கூடியவங்க சரி உள்ள வந்துட்டே இருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல நான் பதவியில இருந்த காலத்துல ஒரு சென்சஸ் எடுத்தோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லேண்ட், இன்னைக்கு இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்ட் யார் கையில இருக்குது அப்படின்னு ஒரு சென்சஸ் எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கம் டாக்டர்ஸ் தான் அதிகமா லேண்ட் இருக்கு, அக்ரிகல்ச்சர் லேண்ட். அதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்ட இருக்குது, பிசினஸ் பீப்புள்ட இருக்குது. அப்ப இங்க அக்ரிகல்ச்சர் ரியலா பண்ணக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க இடத்துல குத்தகை பண்றாங்க, அவங்க இடத்த இவங்க சாகுபடி பண்றாங்க. நீங்க வாழை சாகுபடி செய்யறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 6,500 ஹெக்டர் பரப்பு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இதுல வாழை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளை தான் எனக்கு 1 to 1 தெரியும். அவங்க பாத்தீங்கன்னா யாருக்குமே லேண்ட் கிடையாது. அவர்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும்னா கூட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அடிப்படையான லேண்ட் அவங்கள்ட்ட இருக்காது. நீங்க சின்ன விவசாயம் சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணிருக்கணும், லேண்டை வச்சு பார்த்துருக்கிறோம். நான் பார்த்த சின்ன விவசாயி சொல்லட்டுமா, 250 வாழை ஒரு மூடு, 250 மூடு வைத்திருக்கிற ஒரு விவசாயம் தெரியும். 2,500 மூடுன்னு வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். அத்தனை மரங்களை மட்டும் வச்சு அவன் லைவ்லிஹுட்ட ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு டைரக்ட் அக்ரிகல்ச்சர்ல இருக்கிறாங்க. மற்றவங்க டைரக்ட்ல இன்டைரக்டா அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த லேண்டு தான் அவங்க கையில இருக்குது. ஸோ இதை வந்து உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் இல்ல, எல்லா மாவட்டங்கள்லயும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்கு. இது இனி எதிர்காலத்தில் எப்படி வரும்னு சொன்னா இதுதான் கூடும், இப்படிதான் வரும். டைரக்டா அக்ரிகல்ச்சர்ல கூட குறைஞ்சிட்டு இருப்பாங்க, லேண்ட் வேற யூஸுக்கு போகும், வேற ஆள் கையில வரும். அப்படியானால் இந்த அக்ரிகல்ச்சரை எந்த சிஸ்டத்துல வச்சு ஃபியூச்சர்ல நம்ம பார்க்கணும், நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பதிவு செய்கிற ஒரு காரியமா இருக்கும். அதாவது நவீன வேளாண் உத்திகளான எந்திரமயமாக்குதல், அது மாதிரி பாசன நுண்ணீர் பாசனம், பிரிசிஷன் ஃபார்மிங், தென் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஆட்டோமேஷன், நானோ டெக்னாலஜி, ஸ்மார்ட் ஃபார்மிங், ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரி பல புதிய தொழில்நுட்ப தகவல் பரிமாற்றங்கள் வேளாண்மையில அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழல் தொடர்பான உங்கள் கருத்து, மேலும் இவை எதிர்கால வேளாண்மையை எப்படி நடத்தி செல்லும் என்று பார்க்கிறீர்கள்? ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏரியா பரப்பு குறையும் போது நம்மளுடைய ப்ரொடக்ஷனை கூட்டணும்னா ப்ரொடக்டிவிட்டியை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ப்ரொடக்ஷனை கூட்டுறதுக்கு 2 வழி. ஒன்று டைரக்டா ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்றது,
ஸோ இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய அரசாங்க திட்டங்கள், அநேக திட்டங்கள் உங்களுக்கு தெரியும், ஏரியா எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் வச்சிருப்பாங்க. நம்முடைய பரப்பை, சாகுபடி பரப்பை அப்படியே டபுள் ஆக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் போல உள்ள மாவட்டங்கள்ல இனி அந்த பரப்பை கூட்டுவதற்கு வாய்ப்பில்லாத, இடமே இல்லாத இடங்கள் வரும் பொழுது வெர்டிக்கல் growth, ப்ரொடக்டிவிட்டியை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்தியாவுக்கு பல பெருமைகள் இருக்கு. கோகனட்ல நம்ம தான் நம்பர் 1, வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் 2, ஸ்பைசஸ்ல அநேக கிராப்ல நம்ம நம்பர் 1, வேர்ல்ட்லயே நம்பர் 1ல இருக்கிறோம். ஆனா ப்ரொடக்டிவிட்டின்னு எடுத்தீங்கன்னு சொன்னா நம்ம நோவை இந்தியா வேர்ல்டு மேப்லயே காணாம போயிருவோம். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க சொன்ன இந்த நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் உள்ளால வரணும். இதுல நான் ஒரு பாயிண்ட ரொம்ப அழுத்தமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு டெக்னாலஜி வந்து என்ன சொல்லுங்கன்னா ப்ரொடெக்டட் கல்டிவேஷன். இன்னைக்கு காலநிலை மாறிட்டு இருக்குது. காலநிலையை கண்ட்ரோல் பண்ணி ப்ரொடெக்டடா ஒரு கிராப்பை விளைய வைக்கக்கூடிய டெக்னாலஜி இருக்கான்னு கேட்டா இருக்குது. இந்த டெக்னாலஜி இன்னைக்கு இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்களா, பண்ணியிருக்கிறாங்க. இம்ப்ளிமெண்டேஷன்ல ப்ராப்ளம். யாருக்கு இந்த திட்டத்தை கொடுக்கணுங்கிறது வந்து நமக்கு தெரியல. இது ஸ்மால் ஃபார்மருக்கும் மீடியம் ஃபார்மருக்கும் கொடுக்கக்கூடியது இல்லை. ஒரு ப்ரொடெக்டட் ஃபார்மிங் பண்ணணும்னு சொன்னா குறைந்தபட்சம் அவனுடைய எக்கனாமிக்கல் ஆப்டிமல் சைஸ் வந்து 4000 ஸ்கொயர் மீட்டர். 4000 ஸ்கொயர் மீட்டர்ங்கிறது 1 ஏக்கர். அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஸ்மால் ஃபார்மரால கொடுக்க முடியாது. நம்முடைய திட்டங்களை என்ன செய்யறோம்னா, நான் பணிபுரியும் போது அதான் நடந்தது. என்ன பண்ணுவோம்னு சொன்னா ஸ்மால் ஃபார்மருக்கு கொடுக்கணும், மார்ஜினல் ஃபார்மருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதை ஃப்ராக்மெண்ட் பண்ணி ஒரு ஆளுக்கு 400 ஸ்கொயர் மீட்டர், 200 ஸ்கொயர் மீட்டர், 100 ஸ்கொயர் மீட்டர் சொல்லியாச்சுன்னா டோட்டல் நம்மளுடைய என்ன சொல்றது அந்த டெக்னாலஜியே ஃபெயில் ஆயிரும். அவனுக்கு அது எக்கனாமிக்கலா இருக்க போறது இல்லை. அது மாதிரி எந்த இடத்துல வைக்கணுங்கிறது வந்து முக்கியம். எந்த அக்ரோ கிளைமேட்டிங்ல எந்த டெக்னாலஜியை பயன்படுத்துங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சமயம் நான் வந்து நெதர்லாண்ட்ஸுக்கு போகும்போது அவங்க கிளாஸ் ஹவுஸுக்கெல்லாம் இந்த ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் பண்றதுக்கு அவங்க கண்ட்ரில நிறைய இடம் இருந்தாலும் ஒரே ஒரு இடத்தை அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த இடம் வந்து வெஸ்ட்லேண்ட்ஸ் சொல்லுவாங்க. வெஸ்ட்லேண்ட்ஸ், அந்த வெஸ்ட்லேண்ட்ஸ்ல மட்டும்தான் அவங்க அந்த ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் பண்ணணும். கவர்மெண்ட் சட்டம். அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு சொன்னா அதை ஒரு சோனா வச்சுட்டு அங்க எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கொடுத்துருவாங்க. எல்லாமே பை காஸ்ட் தான். இப்ப நான் வந்து தக்காளி ப்ரொடெக்டட் கல்டிவேஷன்ல பண்ணணும்னு சொன்னா எனக்கு வேற ஒரு இடத்துல இடம் இருக்குது, நான் அந்த இடத்துல ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் பண்ண போறேன்னா நோ. எந்த அக்ரோ கிளைமேட்டிக்ல அது சூட்டபிளா இருக்கிறோ அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்களோ அது போல இது ஒரு சோனா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அங்கதான் கிளாஸ் ஹவுஸ் போட முடியும். அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே அங்க பண்ணி தந்துருவாங்க. அங்க எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொடுப்பாங்க. ரோடு இருக்கும், உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்கும், உங்களுக்கு நல்ல என்ன சொல்றது பேக்கிங் யூனிட் இருக்கும், மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி இருக்கும். எவ்ரிதிங் கவர்மெண்ட் வில் ப்ரொவைட். ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய பணி என்னன்னு சொன்னா அங்க போய் அதை ரோல் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த கல்டிவேஷனை பண்ணணும், அவ்வளவுதான். நம்ம அந்த விஷன் இல்லாம ஒரு டெக்னாலஜியை கொண்டு போய் நம்ம மிஸ்யூஸ், அதாவது முடியாத இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு இல்லைன்னா தகுதி இல்லாத ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு அதுல வெற்றி இல்லை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஃபெயில் ஆயிடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ கல்டிவேஷன் வந்து 1 இன்ச்சு கூட நம்ம தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ மேல வரல. ஒரு சில பாக்கெட்ல மட்டும் சக்சஸ் ஆகியிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை எடுத்து பாத்தீங்கன்னா ஒசூர் ஏரியால மட்டும் சக்சஸ் ஆகியிருக்கிறாங்க. மற்ற இடத்துல எல்லாம் இது ஃபெயில். எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் வராது. நீங்க ராமநாதபுரத்திலையும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயும் கொண்டு வந்து ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் போட்டாச்சுன்னா கண்டிப்பா ஃபெயில் ஆயிரும். ஸ்மால் ஃபார்மர் கொடுத்தாச்சுன்னா அவனுக்கு எக்கனாமிக் கணக்கு பண்ணி 40 ஸ்கொயர் மீட்டர், 50 ஸ்கொயர் மீட்டர், 100 ஸ்கொயர் மீட்டர், 200 ஸ்கொயர் மீட்டர் அப்படி கொடுக்க கூடாது, இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த டெக்னாலஜியை எங்க பயன்படுத்தணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். எப்படி பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியம். இதை நான் கொஞ்சம் அழுத்தமா சொல்வது காரணம் என்னன்னு சொன்னா, நான் வந்து பணிபுரிந்த காலத்துல அதை நம்ம ஒரு டார்கெட் ஓரியன்டா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணனால எனக்கு அந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்க கூட சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்து என்னுடைய ஏரியா ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன்ல என்னால அதை ஃபேஸ் பண்ணேன், ரொம்ப அதிகமா ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதனால இதை பதிவு பண்றேன். இனி உள்ள காலத்திலையும் கூட நம்ம அதை அப்ரோச் எப்படி மாறணும், டெக்னாலஜி வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நம்ம வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல பண்ணணும், யார்கிட்ட பண்ணணும், எங்க பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெளிவான சிந்தனை இல்லாம ஹைடெக் போனீங்கன்னா, ஹைடெக் சொன்னால ஹை எக்ஸ்பென்ஸ் தான். எதுவுமே ஹை எக்ஸ்பென்ஸ் நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் பாருங்க எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கும்.
சாதாரணமா வெளியே வந்து 1 கிலோ தக்காளி இன்னைக்கும் 50 காசுக்கு உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே இது நீங்க ப்ரொடெக்டட் கண்டிஷன்ல போட்டீங்கன்னா நாட் லெஸ் தென் 50 ருபீஸ் நீங்க உங்களால பண்ண முடியாது. அப்ப அது எங்க மார்க்கெட் பண்ண போறோங்கிற ஒரு விஷயம் நமக்கு வேணும். மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் நமக்கு வேணும். நானும் பண்றேன்னு சொல்லி பண்ணிட்டு அதை மட்டும் விற்க முடியாம நம்ம ஏதோ ஒரு சந்தையில கொண்டு போய் ஃபெயில் ஆகிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பிளானிங் வேணும். பிளானிங் இல்லாம நீங்க ஹைடெக் உள்ள போனீங்கன்னா யூ வில் பி இன் டேஞ்சர். அதாவது எதிர்கால வேளாண்மை ஹைடெக் அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு, பலருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் ஒரு பக்கத்துல ட்ரெடிஷனல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி பழைய வித, அதாவது நமது முன்னோர் செய்த விவசாயத்தை முன்னெடுத்து வரும் நிகழ்வுகளும் நிறைய நடந்து கொண்டு வருகின்றன. இந்த ரெண்டையும் தொடர்பு படுத்தி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? பாரம்பரிய விவசாயத்தை விட முடியாது. அது செய்கிற விவசாயிகள் அப்படியே செய்யட்டும். அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே. இப்ப மேலை நாடுகள்லயும் நான் போற கண்ட்ரில பார்க்கும்போது அங்க ஃபார்மர்ஸ் சொல்லி வில்லேஜ்ல இன்னைக்கும் அவங்க என்ன உடன் ஷூ போட்டுட்டு அன்னைக்கு இருக்கக்கூடிய விண்டு மில் வச்சு தண்ணி எடுத்துட்டு அவங்க இன்னும் அந்த பாரம்பரியமாவே சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் அதுல இன்டர்ஃபியர் ஆகல. ஆல் சப்போர்ட் அந்த ஃபார்மர்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றது என்ன சொன்னா, விவசாயத்தை தொழில் முறையில நீங்க முன்னெடுக்க வரும் பொழுது அதை எப்படி பண்ணணும், அங்கதான் நம்ம ஹைடெக் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதை யூஸ் பண்ணும்போது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை வந்து கிளியரா பண்ணி அதற்கான திட்டமிடுதல் வைக்கலன்னு சொன்னா நம்ம இந்த ஹைடெக் அவங்ககிட்ட போய் அந்த ஃபார்மர் கையில அந்த விவசாயத்தை கொண்டு பாரம்பரிய மாட்டு விவசாயம் பண்ணவங்க கையில கொடுத்தாச்சுன்னா அது உருப்படாது. அது மாதிரி அந்த டெக்னாலஜி அந்த பாரம்பரிய விவசாயத்தை கொண்டு வந்து ஹைடெக் ஃபார்மர் கையில கொடுத்தாச்சுன்னா அது ஒத்து வராது. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போகணும். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சொல்றேன், மேல நாடுகள்ல ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படின்னு போட்டிருக்கிற வந்து சாயில்லெஸ் கல்ச்சர்ல பண்ணதான் வருது. ஸோ சாயில்லெஸ் கல்ச்சர்ல வரக்கூடிய ஒரு ப்ராடியூஸ் வந்து வருது. அதுக்கு அவங்க வைக்கிறதுன்னா ரெசிடுவல் ஃப்ரீ ப்ராடியூஸ். நீங்க சொன்னீங்க பேசும்போது நஞ்சில்லா வேளாண்மை. கன்னியாகுமரி மாவட்டத்துல நஞ்சில்லா வேளாண்மைங்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவரை நான் அடிக்கடி நான் போகும்போது அப்ரிஷியேட் பண்ணுவேன். நல்ல பேர் கொடுத்துருக்கிறீங்க. நம்முடைய அப்ஜெக்டிவ் என்னங்கிறது பார்க்கணும். நீங்க ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி நீங்க அவுட்கம் என்ன கொண்டு வர போறீங்க, அதுக்குரிய சர்டிபிகேஷனோடு செய்யணும். அதை மார்க்கெட் பண்ணக்கூடிய வழியோடு பண்ணணும். இல்லைன்னு சொன்னாச்சுன்னா ப்ராப்ளம் தான். ஸோ ஹைடெக், அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் நம்ம நினைக்கிற மாதிரி இட் இஸ் நாட் எ ட்ரெடிஷனல் ஃபார்மிங். நீங்க குளோபலி போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஹைடெக் ஃபார்மிங். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் எ ஹைடெக் ஃபார்மிங். அந்த புரிதலே நம்மகிட்ட இல்லை இன்னைக்கு. அது நீங்க ஒரு கல்டிவேஷன் பண்ணி ஹைடெக்னு சொல்லியாச்சுனாலே இட் ஷுட் பி பிரிஸ்கிரைப்டு. எதை எப்போ எங்க எவ்வளவு பண்ணணுங்கிற வந்து நமக்கு பேசிக் நாலேஜ் வேணும். அது இல்லாம நம்ம பண்ணக்கூடியது வந்து எக்கனாமிக்கலா இருக்காது. எக்கனாமிக்கல் வயபிலிட்டி இல்லாம நீங்க அக்ரிகல்ச்சர் பண்ணீங்கன்னா இது எத்தனை வருஷம் ஆனாலும் இப்படியே தான் இருக்கும். எக்கனாமிக்கல் ஃபீசிபிலிட்டி, எக்கனாமிக்கல் வயபிலிட்டி ரெண்டையும் ஸ்டடி பண்ணி ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளவு வருங்கிறத திட்டம் போட்டு என்ன செய்ய போறோங்கிறத ப்ராஜெக்ட் இல்லாம பண்ணீங்கன்னு சொன்னா we'll end up with a problem. ஸோ அப்படி நம்மளோட யங்கர் ஜெனரேஷனை நம்ம கைட் பண்ணவே கூடாது. ஃபியூச்சர்ல அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்கணும்னு சொன்னா, ஹைடெக் பண்ணணும்னு சொன்னா, இல்ல பாரம்பரிய விவசாயம் பண்ணணும்னு சொன்னா அதை எங்க பண்ணணும், யார் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறதுக்குள்ள விஷயம் நமக்கு வேணும். நான் அரசாங்கத்துல வேலை பார்க்கும்போது எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் பல முறை இதை ஹை லெவல் கமிட்டியிலலாம் நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னாடி கூட நான் என்னுடைய அப்போது இருந்த இயக்குனரோடு மனம் விட்டு நான் அதிக நேரம் பேசியிருக்கிறேன். ஏன்னு சொன்னா இந்த தெளிவு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்க, இல்லைன்னா டெக்னாலஜியை நம்ம டிசமினேட் பண்ணக்கூடிய உங்களுக்கும் எனக்கு அந்த கடமை இருக்கிறதுங்கிறத உணர்ந்தவனா சொல்லி இருக்கிறேன். கண்டிப்பா அந்த தெளிவு வேணும் நமக்கு. ஓகே, இறுதியாக ஒரு நட்ஷல்ல ஃபியூச்சர் அக்ரிகல்ச்சர் என்றால் என்ன, அது எப்படி இருக்கும், அது லாபகரமாக இருக்குமா என்பது தொடர்பான உங்கள் கருத்து. நான் சொல்றேன், நம்ம அதை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வருகிற நாட்கள்ல அக்ரிகல்ச்சர் எப்படி எந்த சிஸ்டத்துக்குள்ள போகும். நான் டெக்னாலஜிக்குள்ள இன்னைக்கு அதிகமா வரல. என்னுடைய பதிவு இந்த சிஸ்டம் எப்படி மாறும் சொன்னீங்கன்னா 3 சிஸ்டத்துக்குள்ளதான் ஃபியூச்சர் அக்ரிகல்ச்சர் இருக்கும். ஒன்று வந்து கார்பரேட் ஃபார்மிங். கார்பரேட் ஃபார்மிங் வந்து வெதர் வி லைக் இட் ஆர் நாட், அதில் நிறைய டிமெரிட்ஸ் இருக்குன்னு சொன்னாலும்
கார்பரேட் ஃபார்மிங் வில் கம் வந்துடும். அது மாதிரி கோஆபரேட்டிவ் ஃபார்மிங், கான்ட்ராக்ட் ஃபார்மிங், இந்த மூணுக்குள்ளதான், அந்த 3 சிஸ்டத்துக்குள்ளதான் ஃபியூச்சர் அக்ரிகல்ச்சர் இருக்கும். நீங்க நாட்கள் போக போக நம்ம ஃபீல் பண்ணுவோம், அது அப்படிதான் வரும். அந்த 3 சிஸ்டத்தையும் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு இன்னைக்கே நம்ம பழகிக்கணும். இந்த 3 சிஸ்டத்துல எவ்வளவு டிமெரிட் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய மெரிட் என்ன சொன்னா, படித்த இளைஞர்களுக்கு ஒரு பிஎஸ்சி அக்ரியோ கிராஜுவேட்டுக்கு வந்து அந்த இடத்துல பணி இருக்குது, மதிப்போடு உள்ள பணி அங்க கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து. நான் அடிக்கடி சொல்லுவேன், கார்பரேட் ஃபார்மிங் இந்தியாவில் வரும், கண்டிப்பா வரும். கார்பரேட் கம்பெனிஸ் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்ல, என்னுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னாடி என்னுடைய இயக்குனரோடு நான் பேசின காரியம் அதுதான். தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட், த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ், அது வந்து சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் கிராப் இஸ் ஏ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். அங்க நாங்க என்ன பண்றோம்னா, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல இன்னொன்னு இருக்குது, TANHODA, தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இந்த ஏஜென்சி வந்து இந்த கார்பரேட் ஃபார்மிங் பண்ணணுங்கிறத என்னுடைய கடைசி நாட்களில் நான் டைரக்டரோட அதிகமாக பேசின ஒரு காரியம். ஒரு பிரைவேட் எடுக்க வேண்டியதில்லை, ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி இதை எடுக்கலாம். எடுத்து இதை முன்னெடுத்து செய்யும் பொழுது அந்த இடத்துல நீங்க வந்து எல்லா விதமான உயர் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்த முடியும். இதை ஒரு தொழிலாக லாபகரமாக கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்க நீங்க வந்து எவ்வளவு ப்ரொடக்ஷன் காஸ்ட் வருதோ அதுக்கு மேலதான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி வைப்பீங்க. ஸோ காஸ்ட், அந்த பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை கார்பரேட் ஃபார்மிங்ல வரும். அன்னைக்கு அரிசி என்ன விலைக்கு போகுங்கிறது யாருக்கும் தெரியல. ஆனா அதை வந்து நம்ம உணர்ந்துட்டோம் சொன்னா, முன்னாடியே அதை எதிர்பார்த்தோம் சொன்னா, அதுல வந்து நம்ம என்ன செய்யலாம்னா கண்ட்ரோலாட்டு இந்த கார்பரேட் ஃபார்மிங்கை பண்ண முடியும். அதுபோல கான்ட்ராக்ட் ஃபார்மிங், அரசாங்கம் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை வந்து ரொம்ப அதிகமா உணர்ந்துதான் கலெக்டிவ் ஃபார்மிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த கலெக்டிவ் ஃபார்மிங்ல உள்ளுக்கு வரும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா மக்கள் இந்த கார்பரேட் ஃபார்மிங்ல போய் கம்பெனிக்குள்ள விழுந்துடாம இருக்கிறதுக்கு இந்த கலெக்டிவ் ஃபார்மிங் தான். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஃப்ராக்மெண்டட் லேண்ட்ஸ், சின்ன சின்ன பிரிவா இருக்கிறதுனால தான் நமக்கு ப்ராப்ளம். எல்லாரும் சேர்ந்தது செய்தோம்னா நல்லா இருக்கும். இன்னொரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த கலெக்டிவ் ஃபார்மிங் இல்லைன்னா அந்த கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் சிஸ்டத்தை குறித்து நம்ம பேசலாம். அந்த ஒரு சிஸ்டத்தை மட்டும் எப்படி முன்னெடுக்கணுங்கிறத பேசலாம். அது போல நம்ம கான்ட்ராக்ட் ஃபார்மிங், சில கிராப் எல்லாம் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் தான் பண்ண முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மூலிகை கிராப்பை வந்து நீங்க முன்னெடுக்கணும்னு சொன்னா அதுக்கு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் தான் சிறந்த வழி. இதை கொண்டு போய் லோக்கல் மார்க்கெட்ல விற்க முடியாது. அதனால கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல தான் போகணும். கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல எந்தெந்த கிராப்ஸ் கொண்டு வரலாங்கிற தெளிவு நமக்கு வேணும். அப்படிப்பட்ட புரிந்துணர்வு இந்த 3 சிஸ்டத்துல இந்தியன் அக்ரிகல்ச்சர் சைட், அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் மாத்திரம் இல்ல, எல்லாருக்குமே அதுல இருந்து வேலை வாய்ப்பும் மதிப்பும் பொருளாதாரமும் உயர்ந்த அளவில் கிடைக்கும். அது நிமித்தம் இந்த இந்தியாவில மட்டும் இல்ல, உலக அளவுல இந்தியா வந்து விவசாயத்துல ஒரு சிறந்த நாடாக பார்க்கப்படும். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இடையில சொல்லும்போது சொன்னேன், 3 காரியங்களை மனசுல வச்சுடணும். ஒண்ணு 3 T's சொல்லுவேன் அடிக்கடி. ஒண்ணு வந்து ப்ரொடக்டிவிட்டி, குவாலிட்டி, 3வது ட்ரேசபிலிட்டி. இந்த 3 T's இருந்தாதான் சக்சஸ் பண்ணும். இதுதான் மார்க்கெட்டிங்க்கு கீஸ். இந்த 3 கீஸ் இல்லாம, இந்த 3 T's இல்லாம நம்ம அக்ரிகல்ச்சரை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா தூக்கி பிடிக்க முடியாது. இதை பற்றி புரிந்துணர்வை நம்ம என்ன நம்முடைய யங்க ஜெனரேஷனுக்கு கொண்டு வரணும். குறிப்பாக அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு வரணும். பாலிசி மேக்கர்ஸ், இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த புரிந்துணர்வு இருந்துன்னு சொன்னா அக்ரிகல்ச்சர் கண்டிப்பா ஃபெயில் ஆகாது. அக்ரிகல்ச்சர் நெவர் ஃபெயில்ஸ். நன்றி. இதுவரை உங்கள் மதிப்புமிக்க நேரத்தை எங்களுடன் செலவு செய்து இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல தகவல்களை, உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை ஃபியூச்சர் அக்ரிகல்ச்சர் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கி கேட்டோம். வழங்கியவர் திரு அசோக் நாகரின், முன்னாள் துணை இயக்குனர், தோட்டக்கலைத்துறை, நாகர்கோவில். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். கந்தசாமி அவர்கள் ஒட்டன்சத்திரம் பகுதியை சார்ந்தவர். சார் பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு தலைப்பு, வருங்கால வேளாண்மை என்கின்ற தலைப்பில் உயர்திருவாளர்
அசோக் மேக்ரின் அவர்கள் தங்களது வெளிநாட்டு அனுபவங்களும் உள்நாட்டு அனுபவங்களை வைத்து இனி வருங்கால வேளாண்மை இப்படி இருக்கும் என்பதை கணித்து இப்படித்தான் இருக்க முடியும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை துல்லியமாக கணக்கிட்டு நமது பாரதத்திலே இறுதியாக அவர் கூறுகின்ற பொழுது, நமது இந்திய நாட்டில் வருங்கால வேளாண்மை என்பது 3 வகையான வேளாண்மையில் தான் முடியும் என்று, அதாவது கார்பரேட் ஃபார்மிங், கோஆபரேட்டிவ் ஃபார்மிங், கான்ட்ராக்ட் ஃபார்மிங் என்கின்ற 3 தலைப்புகளில் தான் இது அமையும் என்பதை உறுதியாக அறுதியாக எடுத்து கூறினார்கள். நமது பாரத வேளாண்மையிலே நிலங்கள் சிதறி கிடக்கிறது. அதனால் அவர்கள் வேளாண்மை தொழில் நுணுக்கங்களை, குறிப்பாக இவர் கூறிய ஹைடெக் ஃபார்மிங் டெக்னிக்ஸ் அவர்கள் பின்பற்ற முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது விவசாயிகள் என்னதான் ஹைடெக் வந்தாலும் அவர்களால் அதை பின்பற்ற முடியாத சூழ்நிலை தான் நமது இந்திய வேளாண்மையில இருக்கிறது என்பதை அவர் துல்லியமாக கணக்கிட்டு எடுத்துரைத்திருக்கிறார்கள். இன்றைய இந்திய வேளாண்மையும் பழைய நிலையிலிருந்து மாறாமல், என்னதான் ஹைடெக், என்னதான் நவீன வேளாண்மை நுணுக்கங்கள், வேளாண்மை கருவிகள் வந்தாலும் தங்களது பழைய கொள்கையை இன்னும் மாற்றாமல் அதே முறையில் தான் அவர்கள் இன்னும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறுகின்ற பொழுது, இவர்கள் கூறுகின்ற பொழுது, இந்த 3 வகையான எதிர்கால வேளாண்மை அந்த ஃபார்மிங் சிஸ்டம் தான் வரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. எனவே இதற்கேற்றபடி அரசாங்கமும் திட்டம் தீட்ட வேண்டும். இதற்கேற்றபடி இப்பொழுது இருக்கின்ற விவசாயிகள் இனிமேல் வருங்கால விவசாயத்தை தங்கள் மனதிலே நிலைநிறுத்தி தங்களது பழைய கொள்கைகளை மாற்றி ஹைடெக் கொள்கைகளை பின்பற்றி அதிக மகசூல் எடுத்து லாபம் பெற வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மிகச்சிறந்த தொழில்நுட்ப கருத்துக்களோடு இன்றைய தினம் நமக்கு நல்ல கருத்துக்கள் வருங்கால வேளாண் பற்றி வழங்கிய அசோக் மேக்ரின் அவர்களுக்கு பாராட்டுதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. திரு அசோக் மேக்ரின் மிக தெளிவா அதை அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மூத்த உறுப்பினராக இருக்கிறதுனால சீக்கிரமா அதை விளங்கிட்டாங்க. உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த நம்முடைய கருத்துக்களை இன்னொருவர் ஏற்றுக்கொண்டு அதை அக்னாலஜ் பண்றதுங்கிறது பெரிய காரியம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மையோடு இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளும்படி மறுபடியும் எடுத்து சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்தின அருமையான மூத்த சகோதரருக்கு என்னோட மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக திரு சிதம்பரம் அவர்களை பேச அழைக்கிறேன். திரு சிதம்பரம் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர். சார் ப்ளீஸ். இது ஒரு நல்ல டாபிக், முக்கியமான டாபிக், ஒரு பெரிய டாபிக். ஜோதிடம் பார்க்குற மாதிரி ஃபியூச்சர்ல வேளாண்மை எப்படி இருக்குங்கிறது. இப்போ 2025 பாபா வாங்கன்னு ஒருத்தர் சொன்னது நிறைய நிகழ்வுகள் நடத்துவதுன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இது ஒரு பெரிய விஷயம். அடிப்படையே பார்த்தோம்னா 2 காரியம். ஒன்று நம்முடைய அரசாங்கம் விவசாயிகளுக்கு எவ்வளவு உற்பத்தி பண்ணாலும் கன்சியூமருக்கு, மக்களுக்கு குறைந்த விலையில கிடைக்கணுங்கிறது அவங்களுடைய உள்ளார்ந்த கருத்து. ஆனா விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு இந்த விலைதான் விற்கின்னு யாருமே எந்த பயிருக்குமே சொல்ல முடியாது. தோட்டக்கலை பயிர், கமர்ஷியல் ஹார்டிகல்ச்சர் அதுல வேணா சொல்லலாம். உணவு பயிரை பொறுத்த வரைக்கும் சொல்லவே முடியாது. ஏன்னா வெஜிடபிள்ஸும் சரி, அப்கோர்ஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஒரு 26 பயிருக்கு வச்சிருக்காங்க. அது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது பேடியெல்லாம். இல்லைன்னா பேடியெல்லாம் இன்னும் விலை குறையும். அதே மாதிரி இப்போ காய்கறிகள் எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ். அது டிடிஹெச்ஆர்னால அவருக்கு நிறைய அனுபவம் உண்டு. நானும் மார்க்கெட்டிங்ல இருந்ததுனால நிறைய அனுபவம் உண்டு. வைடு வேரியேஷன் எங்கே இருக்கு அப்படின்னா வெஜிடபிள்ஸ்.
ஏன்னா அதுல நிறைய இடைத்தரகர்கள் வர்றாங்க. விற்கக்கூடிய விலை வந்து ஒரு 40% விவசாயி கிடைக்குது. மிச்சம் ஒரு இன்டர்மீடியரிஸு வியாபாரிகள் அவங்களுக்கெல்லாம் 60% போயிடுது. அதனால எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்னா அதுக்கு இவ்வளவு ப்ராஜெக்ட் போடும்போது அசோக் மேக்கர் தெளிவா சொன்னாங்க. அதை நான் கருத்து கேட்டேன். இந்த விலைக்கு தான் விற்கணுங்கிற ப்ராஜெக்ட்ல வரணும், அப்பதான் லாபங்கிறது முடிவு பண்ண முடியும். எந்த ஒரு இண்டஸ்ட்ரியோ ப்ராஜெக்டோ சோலாரோ எது போட்டாலும் அவங்க இந்த விலைக்கு தான் விற்கிறோம், நம்மளுக்கு இவ்வளவு லாபம் வரும், இவ்வளவு ப்ரொடக்ஷன் பர் டே இவ்வளவு நம்மளால பண்ண முடியும், இவ்வளவு நம்மளுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் இவ்வளவு, இத்தனை லேபர் வேணும், எல்லாமே முடிவு பண்ணி தான் அவங்க ப்ராஜெக்ட்குள்ள இறங்குறாங்க. பட் விவசாயி அந்த மாதிரி எதுவும் இறங்குறது இல்லை. ஏதோ பண்றோம், உற்பத்தி பண்றோம், விற்கிறோம், போறோம்னு இருக்கு. இந்த மார்க்கெட்டிங் டிடியா இருக்கும்போது நான் நிறைய அனுபவங்கள் பார்த்தேன். உழவர் சந்தையில விற்கக்கூடிய விவசாயிகளுக்கு பொதுசா மார்க்கெட்டில் கொண்ட விவசாயிகளுக்கு கொஞ்சம் லாபம் கம்மி தான், அது உண்மைதான். அதனால அங்க ஒரு பிக்சட் பிரைஸ் இருக்கு, அது ஒரு சிஸ்டம்த்துக்குள்ள அவங்க வந்து விற்கிறதுனால இதாயிடுறாங்க. இப்போ இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் பற்றி சொன்னார், அது ஒரு நல்ல ஸ்கீம். அதில் நான் ஒரு ஸ்டேட் லெவல் கமிட்டியில் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண மார்க்கெட்டிங் இருக்கும்போது. அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் வந்து 2019 ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க. பட் அது கலெக்டர் தலைமையில் தான் நிறைய கமிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அது இன்னும் வந்து செயல்பாட்டுக்கு வந்த மாதிரி தெரியல. நான் அதுக்கு பின்னாடி ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன். பட் அந்த ஆக்ட் வந்து இதாயிடுச்சு. டெல்லியிலேயே அதை இது பண்ணியிருக்காங்க, இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்கோர்ஸ் இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இவங்க எல்லாம் போய் அதை எப்படி வேல்யூ அடிக்ஷன் பண்ணலாம், விற்பனை பண்ணலாங்கிற பேசிக்கா பார்த்தோம்னா விவசாயிகள், அதை சுருக்கமா சொல்லிக்கிறேன்னு நிறைய பேர் பேசுவாங்க. பேசிக்கா விவசாயிகளுக்கு இந்த விலைக்கு நான் வித்துருவேன்னு ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுத்தாவோ, இந்த விலைக்கு நான் வாங்கிடுவேன்னு அந்த கலெக்டிவ் ஃபார்மிங்ல இருக்கிற மாதிரி ஒரு அஷ்யூரன்ஸ் போனா, கிராப் ஸ்பெசிஃபிக் டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெசிஃபிக் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து அதை பண்ணோம்னா வேல்யூ அடிக்ஷன் பண்றதோட சேர்த்து விவசாயிகளுக்கு ஒரு கட்டுப்படியான லாபம் இருக்கு. ஃபியூச்சர் அக்ரிகல்ச்சர்ல இப்போ நம்ம வந்து இந்திய நாடு பாப்புலேஷன்ல ஃபர்ஸ்ட்டுக்கு போகுது, ஃபர்ஸ்ட் செகண்ட்னு போயிட்டு இருக்கு. சீக்கிரமா அது ஃபர்ஸ்ட் ரீச் ஆயிருங்கிறது ஒரு ப்ரிடிக்ஷன். அது ஆயிருங்கிறது உண்மை. அந்த 600-700 கோடியில நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடுவோம். அப்போ நம்ம மக்களுக்கு ஃபர்ஸ்ட் உணவு கொடுக்கணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் இவ்வளவுதான் நம்ம கண்டிப்பா பண்றோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா மத்திய அரசு அதை கண்காணிச்சுட்டே இருக்காங்க. எப்போ பிரைஸ் அதிகமாகுதோ உடனே எக்ஸ்போர்ட் நிறுத்துவாங்க. அது ஃபுட் கிராப்ஸா இருந்தாலும் சரி, மற்ற கிராப்ஸ் இருந்தாலும் சரி. அதனால நம்ம சிறு குறு விவசாயிகள் எண்ணிக்கை அதிகம் நம்ம விவசாயத்துல. பெரிய விவசாயிகள் கம்மியா தான் இருக்காங்க. அவங்களுக்கு லேபர் ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து சிறு குறு விவசாயத்துல விவசாயிகளுக்கு அதுதான் ஒரு பெரிய இது. இன்னைக்கு கிராமத்துல எடுத்தோம்னா 50% நம்ம எல்லாம் சிறு குறு விவசாயிகள் தான் அதிகமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஓன் லேபர்ல. பல காரணங்கள் அது மேக்ரின் சொன்னார், இந்த ஏரியா குறையிறது, இன்டர்வென்ஷன்ஸ் எல்லாம். அதனால இந்த இவ்வளவு விலைன்னு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்லயோ கலெக்டிவ் ஃபார்மிங்லையோ ஃபிக்ஸ் பண்ணி இந்த விலைக்கு விற்போம், இங்க விற்கலாம்னு அரசு இன்னும் வந்து மார்க்கெட்டிங்கில் நிறைய சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் என்னமோ பண்ணா கூட அந்த மாதிரி ஒரு சீக்கிரமான ஒரு நடவடிக்கைகள் எடுத்து விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் வகையில் பண்ணும்போது எல்லா ஹைடெக் இதுவும் செய்யலாம், அவங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரும். அது இல்லாத வரைக்கும் நம்ம சீக்கிரமா அந்த ஹைடெக் ஃபார்மிங் போறதோ, இந்த விலைக்கு தான் விற்கிறேங்கிற ஒரு உறுதி இருந்துன்னா அது சிறு குறு விவசாயிகளை அடாப்ட் பண்ணுவாங்கிறது என்னுடைய கருத்து. இது ஒரு நல்ல டாபிக். இதை ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கூட போட்டு இன்னும் பாலிசி மேக்கர்ஸ் வச்சு இது நம்ம ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடத்தினா கூட இன்னும் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ரிஃபைன் பண்ண மாதிரி இருக்கிறது என்னுடைய கருத்து. உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றி மற்றும் வணக்கம். நன்றி திரு சிதம்பரம், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. திரு அசோக் மேக்ரின். சிதம்பரம் என்னுடைய சிறந்த நண்பர், என்னுடைய பேட்ச்மேட், பிராக்டிக்கல் விவசாயி அவர். அதனால கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் பார்த்தவர், அவர்களுடைய அனுபவங்கள் அதிகம். இந்த வேளையில அவர் சொன்னதுல 2 காரியங்களை நம்ம முன்னெடுத்து வைக்கிறேன் பாருங்க. முன்னாடி நம்ம என்னன்னா ஒரு பயிர் போடுறோம்னா அவருடைய காலத்துல பயிர் செய்யணும். பட்டம் எது? தைப்பட்டம், ஆடிப்பட்டம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு டெக்னாலஜி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, எது டிமாண்ட் இருக்குது, டிமாண்ட் ட்ரிவன் அக்ரிகல்ச்சர், டிமாண்ட் ட்ரிவன். அப்படி போனாதான் நம்ம பிரைஸ் எடுக்க முடியும். ஆஃப் சீசன்ல நீங்க கல்டிவேட் பண்ணாதான் நமக்கு வந்து பிரைஸ் அதிகமா கிடைக்கும். ஸோ இந்த இதெல்லாம் நம்ம பண்ணலன்னு சொன்னா, எல்லாரும் பண்ணும்போது டோட்டலா பண்ணி அதிகமா உற்பத்தி வரும்போது கண்டிப்பா பிரைஸை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காகத்தான் என்ன பண்றாங்கன்னா நவீன யுக்திகளை பண்றாங்க. இது பொட்டேட்டோ கல்டிவேஷன்ல நீங்க வந்து ரவுண்ட் த இயர் நீங்க உங்களால கல்டிவேட் பண்ண முடியும்.
இப்போ அங்க பண்ணக்கூடிய வெரைட்டி வந்து என்ன வெரைட்டி வேணுமோ அதை பண்ண முடியும். இப்போ தக்காளின்னு மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீரழியக்கூடிய ஒரு கிராப் வந்து தக்காளி தான். விவசாயத்துல காய்கறிகளில அதிகமா விலைக்கு விற்கிறது தக்காளி தான். திடீர்னு பார்த்தா விலையே இல்லாம போய் ரோட்ல கொட்டக்கூடிய ஒரு பயிர் தக்காளி. ஆனா அந்த ப்ரொடெக்டட் கல்டிவேஷன்ல போகக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, நான் யாருக்கு எந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் கொடுக்க போறேன் அதை கெச்சப்புக்குன்னு சொன்னா அதுக்குள்ள வெரைட்டி என்ன வெரைட்டி அந்த வெரைட்டி பண்ணாங்க. முதல்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க கூட ஒப்பந்தம் போட்டுறாங்க, என்ன விலைன்னு பிரைஸ் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, கொண்டு கொடுத்துட்றாங்க. நம்ம மாதிரி ஏதோ கிடைச்சதெல்லாம் வாங்கி போடுற பழக்கம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம மாறணும். இப்போ சிறு குறு விவசாயிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பெரிய சிஸ்டம் தான் அந்த கலெக்டிவ் ஃபார்மிங்கிற சிஸ்டம். இப்போ அவர் ஒரு சிறு விவசாயிகள், சிறு துளி பெருவெள்ளம். இப்போ அரை ஏக்கர் சேர்ந்தாச்சுன்னா 100 விவசாயம் சேர்ந்தாச்சுன்னா என்னாச்சுன்னா 50 ஏக்கர் ஆயிடுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் கொடுக்க முடியும். ஒரு அரை ஏக்கர்ல ப்ரொடியூஸ் பண்ணி நாங்கள் கொண்டு ஒரு இண்டஸ்ட்ரி கொடுக்குறேங்கிறது நாட் பாசிபிள். ஸோ அதனால தான் சொல்றோம் கலெக்டிவ் ஃபார்மிங்கிற சிஸ்டம் பெஸ்ட் சிஸ்டம். அதை சில இடங்கள்ல அதை உணர்ந்திருக்கிறாங்க, மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கிறாங்க. இதை வந்து அதிக அளவில் நம்ம முன்னெடுக்கணும். இது வந்து அந்த சிஸ்டம் வந்து வருங்காலத்துல கண்டிப்பா பலம் கொடுக்கும். எனவே இந்தியாவை போன்ற கண்ட்ரியில அதிகமான விவசாயிகள், அதிகமான நில குறைவா இருக்கிறவங்க எல்லாம் கலெக்டிவ் ஃபார்மிங் தான் நமக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை நம்ம இருந்துச்சுன்னா இன்னும் ரிஃபைன் பண்ணி ஒவ்வொருவருக்கும் அதுல இருந்து முழு பயன் கிடைக்கக்கூடிய அளவுல நம்ம சிஸ்டத்தை கொண்டு வரணுங்கிறதா என்னுடைய ஆதங்கம். அதைத்தான் நான் பதிவு செய்யறேன். நன்றி. கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி திரு பொன்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். பொன்ராஜ் சார் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர், தற்போது சென்னையில் வசித்து வருகிறார். பஸ் வணக்கம் வணக்கம் சாரோட இதெல்லாம் கொஞ்சம் கேட்டேன், கொஞ்சம் டிஸ்டர்ப்டு தான். இந்த ஃபியூச்சர் இந்தியா தான் ஃபுட் பேஸ்கெட் என்னுடைய ஐடியா தான். இந்தியாவில் எது வேணாலும் விளைவிக்க முடியும். ஆனால் இன்னும் அந்த அளவுக்கு நம்ம பிளான் பண்ணி போகலைன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய we have to do lot of work. சில கான்ட்ராக்ட் ஃபார்மிங் சொல்றாரு, கலெக்டிவ் ஃபார்மிங் சொல்றாரு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் யாரும் ஒத்து வர்ற மாதிரி தெரியல. எல்லாம் இண்டிவிஜுவலாக தான் இருக்காங்க. லேண்டு மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட். அது ஏதாவது வந்து இன்னொன்று இது அரசியல்வாதிகளும் கொஞ்சம் விளையாடலாம்னு நினைக்கிறேன் நான் அதில். ஏன்னா ஒத்துமை இருந்தா எப்படி வரும்னு தெரியல. அதனால இன்னும் கொஞ்சம் கூட அந்த கான்செப்ட் எல்லாம் கொஞ்சம் புரிய வைக்கணும். அது வில்லேஜா போய் இதெல்லாம் பண்ணணும். அவர் சொன்ன மாதிரி, சிதம்பரம் சார் சொன்ன மாதிரி அந்த ஃபார்மர்ஸ் ஃபெடரேஷன்லாம் இன்னும் பிக்கப் ஆகணும். நிறைய இடத்துல மானோகிராப்ல ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். இந்த சில இடங்கள்லாம் பேடி நெல்லை விட்டா வேற ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. சில இடங்கள்ல பூக்கள் இருக்கு, அவங்க சின்ன விவசாயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஃபியூச்சர். ஆனா ரொம்ப பிரைட்டா சொல்லான்ட்டு நம்ம தண்ணீரவு இப்போ போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. இது என்ன தண்ணீரை மீறி தான் நம்ம எக்ஸ்போர்ட் எல்லாம் நம்ம ரொம்ப பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்னா நமக்கு காஸ்ட் குறைக்கணும். அப்பதான் அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் லாபமா இருக்கும். இப்போ உள்ள லேபர் காஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப பேடி எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு செலவு வருதோ அவ்வளவுதான் இன்கம் வருது. மார்ஜினல். அவனோட லேபர் இருந்தா தான் அது லாபம். வேற ஆளை வச்சு செய்யும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. வேளாண்மை இப்போ இருக்கிறத விட அதே டெம்போல தான் போகும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை பதிவு செய்றீங்க. பட் ஹைடெக் அக்ரிகல்ச்சர் அத மாதிரி கான்ட்ராக்ட் ஃபார்மிங் எல்லாம் வரும்போது தேவையான ரிக்வயர்டு குவான்டிட்டியை மட்டும் உற்பத்தி செய்யும் போது இதை மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைய சிறப்பு விருந்தினருடைய கருத்தாக இருக்கிறது. சோ அது தொடர்பான கூடுதல் விளக்கம் தெரிவிக்குமாறு திரு அசோக் மேக்ரின் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு வந்து புரிந்து கொள்ளணும் அந்த திட்டம் அந்த சிஸ்டம் எப்படி செயல்படுங்கிறத ஒரு அடிப்படையான புரிந்துணர்வு நமக்கு வேணும். கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்னா என்ன அப்படின்னு சொன்னா, லேண்ட் அவங்க பேர்ல தான் இருக்கும். எல்லாரும் மோனோகிராப் போடணுமா இல்ல. அந்த சிஸ்டத்தை நம்ம கரெக்டா டிஃபைன் பண்ணி கொடுத்தாதான் அந்த விவசாயிகளுடைய அடிப்படையா அவங்க மனதில் இருக்கக்கூடிய ஐயப்பாடுகளை நம்ம நீக்கணும். அந்த கார்பரேட் ஃபார்மிங்னா எப்படி இருக்குங்கிறத வந்து அரசாங்கம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயாவது முன்னெடுத்து முதல் செய்யணும், மாடல் பார்க்கணும். எதையும் நம்ம பார்த்தாதான் மக்கள் நம்புவாங்க. அதனாலதான் நான் அன்னைக்கு என்னுடைய டைரக்டர் சொன்னேன் ஃபர்ஸ்ட்ல சொல்லும்போது, நம்ம ஹார்டிகல்ச்சர்ல இருந்து ஒரு கிராப் எடுத்து ஒரு வில்லேஜ்ல பண்ணி அந்த கார்பரேட் ஃபார்மிங் சிஸ்டத்தை நம்ம டெவலப் பண்ணி மற்றவங்க எல்லாம் பார்க்க செய்தாதான் அந்த மாடலை பார்த்து மற்றவங்க எல்லாம் பின்பற்றுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து முன்னெடுக்கணும். அது வந்து நம்ம முன்னெடுக்கிறதுக்கு என்னன்னா நம்முடைய ஃபார்ம் கிராஜுவேட் ஃபோரம் கூட அந்த காரியங்களை ஒரு சிதம்பரம் அருமையா சொன்னார். ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு ஒரு செமினார் பண்ணி அந்த அவுட்கம்மை நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம், சஜஷன்ஸை கொடுக்கலாம்.
அதுல யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறவங்க எல்லாம் அதுல பணியாற்றலாம். அப்படியெல்லாம் பண்ணி அதுல ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். அந்த சிஸ்டம் என்னங்கிறத குறித்து நமக்கு இன்னுமே சரியான புரிந்துணர்வு இல்லை. அது வந்து நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம காமிச்சு கொடுத்தாதான் மற்றவங்க அதை விட்னஸ் ஆனாதான் அவங்க முன்னெடுப்பாங்க. அதனால அது இது ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்குது. அது காலத்தின் சூழ்நிலைகள் மாறும் பொழுது, வருங்காலத்துல பார்க்கும் பொழுது இந்த சிஸ்டத்துக்குள்ள கண்டிப்பா வந்துருவோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு வந்துருவோம். அந்த டைம்ல இந்த 3 விதமான சிஸ்டங்கள்ல தான் நம்முடைய அக்ரிகல்ச்சர் முன்னெடுக்கப்படுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் எல்லாம் முன்னாடிலாம் அங்க எங்க பண்ணிட்டு இருந்தாங்க, மூலிகை பயிரெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி சில இடங்கள்ல சென்ட் ஃபேக்டரி இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஜாஸ்மின் கான்கிரீட் அந்த மாதிரி அதெல்லாம் இருந்தது. இப்ப அதெல்லாம் அந்த அளவுக்கு இன்னும் மக்கள் வரமாட்டேங்கிறாங்க. இல்ல டிராபேக்கா, இல்ல விலையில் கிடைக்கலையா, விலை அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாமோன்னு எனக்கு ஒரு தோணல். இதெல்லாம் தான் சம் இம்ப்ளிமெண்ட்ஸ். இந்த நான் சொல்லக்கூடிய 3 சிஸ்டமே இந்தியாவில் ஃபெயில் ஆன சிஸ்டம்ஸ். கார்பரேட் ஃபார்மிங் ஃபெயில் ஆனது, கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் ஃபெயில் ஆனது. அதனால தான் 2வது அந்த பேரை கலெக்டிவ் ஃபார்மிங் மாத்துறாங்க. கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கும் ஃபெயில் ஆச்சு. அது ஏன் ஃபெயில் ஆனுங்கிறது ஃபெயிலியர்ல இருந்து நம்ம வந்து அதை படித்து கொண்ட பாடங்கள் என்ன, எங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்டர்வென்ஷன் வேணும், எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்டர்வென்ஷன் வேணும், எங்க நம்முடைய ஃபார்மர்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் கிளியரா நம்ம வந்து ஃபார்முலேட் பண்ணாத வரைக்கும் அது வந்து ஃபெயில் ஆயிரும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கியான சிஸ்டம் ஆஃப் கல்டிவேஷன். அந்த இதில் சிஸ்டத்தில் வரணும்னு சொன்னா லா வேணும், அதுக்கு தனி சட்டம் வேணும், அதை இம்ப்ளிமெண்ட் என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தடாலஜி எல்லாம் நம்ம கரெக்டா ஃபார்ம் பண்ணி தான் அதை செய்யணும். அதனால தான் நான் சொல்றேன், முதல் நம்முடைய டிபார்ட்மெண்ட்ல அக்ரியா இருந்தாலும் சரி, ஹார்டிகல்ச்சரா இருந்தாலும் சரி, ஒரு மாடல் பண்ணாங்கன்னா, மாதிரி பண்ணாங்கன்னா அதை எல்லாருமே பின்பற்றுவாங்க. முன்னால அது நிறைய ஃபெயில் ஆயிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அது உண்மைதான். வருவாங்க, திடீர்னு ஒரு கம்பெனி வருவாங்க, கான்ட்ராக்ட் போடுவாங்க, அப்புறம் அவங்களுக்கு வேண்டாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களால ஃபெயில் ஆயிடுறாங்க. நம்ம சில பொருளெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசனல் பிளான்ல என்ன பண்ணுவீங்க, யூ cannot do anything. அந்த ப்ராடக்ட் அவ்வளவுதான், தூர போட வேண்டியது, இவனோட செலவு நின்று போயிடும். அதெல்லாம் தான் பிரச்சனை உள்ளது. அந்த மாதிரி இப்ப பேடினா கூட ஏதாவது சம்திங் வீ கேன் டு, வித்துறலாம், ஏதாவது செய்யலாம், குறைஞ்சல் கொடுக்கலாம். இப்ப இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல அப்கோர்ஸ் சில இடங்கள்ல ஆத்தூர் அந்த பக்கம்லாம் நமக்கு செய்யலாம். இப்போ காட்டன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல. பட் இங்க பாக்கி உள்ள இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ தேங்க்யூ சார். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை எனக்கு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. கொக்கோ பயிரிட்டோம், கேட்பரிஸ் கரண்ட் மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க, அவங்க வேண்டாம் சொல்லிட்டாங்க, அவ்வளோ வெட்டி மாற்றணும். ஸோ இந்த மாதிரி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம், பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரக்கூடிய சகல வாய்ப்புகளும் இருக்குது. அதனால அந்த இதை நம்ம விட்டு விட முடியாது, ஒரு ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி விட்டுற முடியாது. அந்த திட்டம் வந்து கண்டிப்பா நம்ம முன்னெடுப்பதற்கான வாய்ப்பு, அதுல எங்க நம்ம ஃபெயில் ஆகுறோம், எப்படி அதுல எஸ்கேப் ஆகுறாங்கிறதெல்லாம் பார்த்து கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் கண்டிப்பா வேணும். போக போக அது வந்து கரெக்டா வந்துடும், என்னுடைய நம்பிக்கை அது. நன்றி. கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து திரு என் பாலகிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறேன். இவர் தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலைத்துறையில் இணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி. பாலகிருஷ்ணன் சார் ப்ளீஸ். அசோக் மைரன் சார் அவர்களுக்கு வணக்கம். திரு ஜோ சார் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். ஏற்கனவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அசோக் மைரன் சார் கூட ஒரு 33 வருஷம் நான் சேர்ந்து சார் கூட பயணிச்சுக்கிறோம். சாருக்கு வந்து ரொம்ப, அதாவது தொழில்நுட்பத்துல சார் வந்து ஒரு பெரிய நல்ல கருத்துக்கள், ஆழ்ந்த கருத்துக்கள் உண்டு. நல்ல சிந்தனையோட நல்ல கருத்துக்களை தமிழக அரசுக்கு, அதாவது விவசாய பெருமக்களுக்கு எந்தெந்த வழியிலெல்லாம் நம்ம வந்து தமிழக அரசு மூலம் உதவி செய்யலாம் அப்படின்னுட்டு நம்ம பற்பல கருத்துக்களை அந்தந்த காலங்கள்ல இருந்த இயக்குநர்களிடம் தெரிவித்து விவசாயிகளுக்கு பல வழிகளில் நமக்கு உதவி செய்திருக்காங்க. உதாரணமாட்டு நம்ம மாவட்டத்தில் ஒரு 25 ஏக்கர், அதாவது ஒரு 10 ஹெக்டர் பரப்பளவில் வந்து நம்ம வந்து இதுல நம்ம இவங்கிட்ட வந்து அரசு ரப்பர் கார்பரேஷன்ல இருந்து லீஸ் எடுத்து நம்ம வந்து அதுல வந்து பைனாப்பிள் போட்டு அரசுக்கு வந்து ஒரு திட்ட மதிப்பீடெல்லாம் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 70 லட்ச ரூபாய் செலவு செய்து நாங்க அதுல இருந்து ஒரு 1.5 கோடி ரூபாய் நாங்க வருமானம் எடுக்கிறக்காண்டி ஒரு திட்ட மதிப்பீடெல்லாம் போட்டு நாங்க சிறப்பாக செயல்படுத்தி வந்தோம். ஸோ அப்படி வந்து விவசாயிகளுக்கு
விவசாயிகளுக்கு எந்தெந்த வழியில நம்ம உதவி செய்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரி சீரிய சிந்தனையோடு அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. எனக்கு 33 வருஷம் நான் அவங்க கூட தான் பயணிச்சிருக்கேன். அவங்க கூட நான் வேலை செய்தது ரொம்ப பெருமையாட்டும் ரொம்ப மகிழ்ச்சியாட்டும் இருந்தது நான் அந்த நேரத்துல. அதாவது சார் சொன்னாங்க, ஏற்கனவே வந்து நம்ம விவசாயத்தை வந்து நம்ம விவசாயமா பார்க்கும்போது நமக்கு வருமானம் அதிகமா தான் வரும். ஏன்னா விவசாயத்தை வந்து நம்ம விவசாயில ஒண்ணும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய வருமானமும் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த 2 பிரச்சனைனாலதான் நம்ம விவசாயத்துக்கு நமக்கு வந்து ஒரு மரியாதை இல்லாம இருக்குது. ஆனா அது வந்து விவசாயம் செய்யக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய விளைபொருளுக்கு நல்ல விலை கிடைக்கணும். அதாவது அதை சார் சொன்னாங்க, ஒரு மார்க்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ். அதாவது நம்ம வந்து அதை வந்து ஒரு விவசாயி வந்து அதை உற்பத்தி செய்த பொருளை வந்து அவன் வந்து ஒரு வியாபாரியா மாறிடணும். ஸோ அப்படி உள்ள நேரத்துல வந்து அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். ரெண்டாவது சார் வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷன் அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அதாவது கார்பரேட் ஃபார்மிங், கோஆபரேட்டிவ் ஃபார்மிங், அதாவது கான்ட்ராக்ட் ஃபார்மிங். ஏற்கனவே கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல வந்து நம்ம வந்து மருந்து குறுக்கன் போட்டு நம்ம வந்து சேலம் அந்த ஈரோடு போன்ற பகுதிகளில் வந்து அதிக வருமானம் எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு டைம்ல எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் வந்து கலெக்டிவ் ஃபார்மிங் அதுதான் பேஸ், அங்கே தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ அதையும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்றோம்னா நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் என்ன பொறுத்தவரை அக்ரிகல்ச்சர் வந்து இப்போ நெல் பயிரிடுறோம். நெல் பயிரிடுறதுல வந்து நமக்கு வந்து இப்போ செலவு வந்து 25,000 ரூபாய் செலவாகுது. ஆனா ஒரு ஏக்கர்ல வந்து நம்ம கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து 65,000 இருந்து 70,000 ரூபாய் கிடைக்க தான் செய்யுது. ஸோ வந்து எந்த பயிர் செய்தாலும் அது வந்து ஒரு முழு முனைப்போட ஒரு ஈடுபாட்டோட பண்ணும்போது அக்ரிகல்ச்சர் ஒரு நல்ல வருமான வாய்ப்பு தான். அக்ரிகல்ச்சர் வந்து நெவர் ஃபெயில். அதாவது வந்து வருமானம் இல்லாம இல்லை, அக்ரிகல்ச்சர் நல்ல வருமானம் வரக்கூடியதுதான். ஆனா இன்னும் வருங்காலத்துல ஃபியூச்சர் இளைஞர்கள் வந்து அதை ஒரு சேலஞ்சிங்கா எடுத்து அதுல நம்ம வந்து நல்ல ஒரு வருமானம் ஈட்டலாம். இப்பவுமே நிறைய சாப்ட்வேர்ல இருந்து நிறைய இளைஞர்கள் டேர்ன் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு 35-40 வருஷத்துக்கு பிறகு அவங்க எல்லாம் வந்து வேளாண்மைக்கு தான் வந்து வர்றாங்க. ஏன்னா அவங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படுது, மனநலம் பாதிக்கப்படுது. ஸோ அதனால அவங்க வந்து என்னன்னா அவங்க வந்து கிடைத்த வருமானம் போதும் எங்களுக்கு அங்க சாப்ட்வேர்ல, இனிமே வந்து நாங்க வந்து அக்ரிகல்ச்சர்ல வந்து எங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துறோம், எங்களோட உடல்நலத்தை பேணி காக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஃபியூச்சர் அக்ரிகல்ச்சருங்கிறது இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இளைஞர்கள் கொஞ்சம் அதிக அளவுல முன் வர வேண்டும் என்ற கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு பாலகிருஷ்ணன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. திரு Thank you, sir. பாலகிருஷ்ணன் அவர்கள் வேளாண் தோட்டக்கலை அதிகாரி மட்டும் அல்ல, அவரு உண்மையான ஃபார்மர், விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் மட்டுமல்ல, முழுக்க முழு நேர விவசாயி. அவரு சிறு வயசுல இருந்தே விவசாயத்துல ஈடுபட்டு வருகிறார். பல பயிர்கள், வாழை, தென்னை, நெல் போன்ற பயிர்கள் சாகுபடி செய்து வருகிறார். அவருடைய அனுபவம், அவருடைய கருத்துக்களும் மிக்க மதிப்பு மிக்கவை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அசோக் மேக்ரின் சார், பிளீஸ். திரு பாலகிருஷ்ணன் வந்து எனக்கு உடன்படாத ஒரு சகோதரர். சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல நாங்கள் இணைந்து பயணித்திருக்கிறோம். பல காலகட்டங்களில் எனக்கு உறுதுணையா பணிபுரிந்திருக்கிறாரு. அவரை நான் பாராட்டுகிறேன். நம்ம ஜோசார் சொன்னது மாதிரி அவர் ஒரு உண்மையான விவசாயி. வாழையிலிருந்து எல்லா விவசாயம் பண்ணுவாரு. ஹைடெக் இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய கருத்துக்கள் உண்மையிலே ஒரு காரியம் வந்து அக்ரிகல்ச்சர்ல, ஹார்டிகல்ச்சர் இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சர் கிராப் சரி, அது சரியா நம்ம பண்ணோம்னு சொன்னா அதுல லாபம் இருக்குங்கிறத ஒரு உண்மையை அவர் சொன்னாரு. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் பண்றதுனால தான் நம்முடைய வருமானத்தை நம்ம இழந்துடும். அந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணதுல இருந்து நம்ம படிச்சுக்கணும். எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது சரி செய்யும் போது கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அப்படி சக்சஸ் ஆனவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிஸ் எனக்கு நிறைய சொல்ல முடியும். நிறைய அக்ரிகல்ச்சர்ல இருந்து ஒன்றும் இல்லாம இருந்து, ஒரு அடி கூட லேண்ட் இல்லாம இருந்து இன்னைக்கு கோடீஸ்வரர்களானவங்களை கூட கதைகள்லாம் எனக்கு தெரியும். தம்பி பாலகிருஷ்ணனும் என்னோட பணியத்தினால அவருக்கும் தெரியும். அப்படிப்பட்டவர்கள் இப்ப நேரம் இல்லை அதெல்லாம் சொல்றதுக்கு. உண்மைக்கும் இன்னைக்கும் அவங்க லிவிங் விட்னஸஸா இருக்கிறாங்க, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர்ல இருந்து அவங்களோட குடும்பங்களை முன்னேற்றி பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு இன்னைக்கு ஃபிளைட் ஏறி போய் நல்ல லைஃபை வந்து அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டை உயர்த்தி இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சரையே நம்பி வாழ்ந்தபடி முன்னேறினவங்க இருக்கிறாங்க. அதனால அக்ரிகல்ச்சர்ல வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே ஃபெயில், வருமானமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. வரலன்னு சொன்னா அதுக்கு என்ன ரீசன்ங்கிறத வந்து பார்த்து செய்யணும்.
அது மாதிரி உயர் தொழில்நுட்பங்களை வந்து கண்டிப்பா நம்ம பயன்படுத்தணும். இன்னைக்கு இவர் சொன்ன மாதிரி ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, நிறைய பேர் இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சருக்கு வர்றாங்க. அவங்களுக்கு வந்து சரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க அக்ரிகல்ச்சருக்கு வரும்போது அவங்களுக்கு ஏபிசிடி தெரியாம உள்ளார வர்றாங்க. அவங்கள நிறைய மிஸ்கைட் பண்றாங்க. இல்லைன்னா அவங்க ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு அவங்க போய் அதுல நிறைய இழந்துடுறாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் இழந்தவங்களை எல்லாம் எனக்கு தெரியும். அப்படிப்பட்டவங்க எல்லாம் அவங்களுக்கெல்லாம் சரியான வழிகாட்டுதல் இருக்குமே. ஆனால் ஒரு சிஸ்டத்துக்குள்ள அவங்கள வச்சிருந்தோம் சொன்னா, இவர்களை பயன்படுத்தணும்னா அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய முயற்சி எல்லாத்தையும் நாட்டுக்கு பயனுள்ளதா மாற்ற முடியும். அதனால நான் சொன்னேன், வருங்காலத்துல வரக்கூடிய புதிய விவசாயத்தை முன்னெடுக்கிற இவர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல் மட்டுமல்ல, அவர்களுக்கு தெளிவான திட்டத்தோடு நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் அமைத்து கொடுக்கணும். அது அரசுடைய கடமை. நம்மை போன்று மூத்த வல்லுநர்களுக்கு அந்த கடமை இருக்கிறதுன்னு சொல்லி என்னோட கருத்தினை பதிவு செய்கிறேன். இப்போ சார் சொன்ன அந்த கருத்தை நான் சொல்லிடுறேன். நம்ம வடக்கம்பத்து பக்கத்துல நம்ம சந்திரன் ஒரு விவசாயி. அவர் வந்து முதல்ல ஒரு இடமே இல்லாம லீஸ் எடுத்து டெவலப் ஆகி கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 20-30 ஏக்கர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான் வள்ளியூர்ல செலின் வந்து காய்கறி போட்டிருக்காரு, எலுமிச்சை போட்டிருக்காரு, திராட்சை போட்டிருக்காரு, பாலிகிரீன் ஹவுஸ்ல ஃப்ளவர்ஸ் போட்டிருக்காரு. இப்படி பல பயிர்கள் போட்டு கிட்டத்தட்ட அவரும் ஒரு 70-80 ஏக்கர் வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே உழைப்பால் அக்ரிகல்ச்சர்ல கிடைச்ச வருமானம். அவரும் உலகம் ஒரு கப்பல்ல உள்ள இன்ஜினியர் தான். கப்பல்ல வேலை பார்த்த இன்ஜினியர். அதே உதறி தள்ளி விட்டு அந்த வேலையை விட்டுட்டு வந்து திருப்பி இன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி முதுமுத்தன்மொழி பக்கத்துல இன்னொரு ஃபார்மர். அவரு வந்து அவருடைய பொண்ணு கூட நம்ம அக்னி வெடிவின்னுட்டு ஒரு CO இருந்தாங்க. ஸோ அவர் முருகன், சிதம்பராபுரம் முருகன். அவரும் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் லீஸ் எடுத்து இன்னைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 180 - 200 ஏக்கர் வந்து காய்கறி பயிர் போட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆண்டார்குள்ள கத்திரிக்காய் போட்டிருப்பாங்க, மிளகு போட்டோம்னா 20 ஏக்கர் 30 ஏக்கர் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி கோட்ஸ் போடுவாங்க. இப்படி வந்து பச்சை மிளகா போட்டானா 20 ஏக்கர் 30 ஏக்கர் போட்டிருப்பாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 150-200 ஏக்கர் அவர் வந்து தன்னுடைய உழைப்பால வந்து அக்ரிகல்ச்சர்ல இருந்து ஏர்ன் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு சார். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சொல்றேன். நன்றி. Thank you, sir. கூடுதல் கருத்துக்களுக்கு நன்றி. ஓகே. தினகரபாபு, ராணிப்பேட்டை மாவட்டம். விவசாய இடத்துல சும்மாவே வச்சிருக்காங்க. நிறைய பிரச்சனைகள், நிறைய அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஊருக்கு நிறைய சும்மா இருக்கு. இந்த மாதிரி நிலங்கள்லாம் அந்த சட்டச்சிக்கல்லாம் இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். குத்தகை விவசாயி 30% சொல்றாங்க. அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைங்க. இப்போ ஏதாவது பாதிக்கப்பட்ட இன்சூரன்ஸ் காசு வந்து அவங்களுக்கு போய் சேருது, குத்தகை காசு போய் சேராம அவங்க கொடுப்பாங்களா என்னன்னு அது டவுட்டு. அதே மாதிரி குத்தகை எடுக்கிறவங்க லேண்ட் ஓனரை கொஞ்ச நாள் ஆன பிறகு ஏனுது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டச்சிக்கல்லாம். இந்த சட்டச்சிக்கல்ல தான் இல்லாம ஒரு சுமூகமான முடிவு அந்த ஒவ்வொரு பகுதியும் சட்டச்சிக்கல் இல்லாம வச்சுக்கணும். எதிர்காலத்துல இந்த மாதிரி சட்டச்சிக்கல் இல்லாம இருந்தா விவசாயம் இன்னும் கொஞ்சம் மேம்படும். நன்றி, வணக்கம். நன்றி திரு தினகர் பாபு, உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, சிறப்பான தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சி. எதிர்கால வேளாண்மை, ஃபியூச்சர் அக்ரிகல்ச்சர் என்பது என்ன, அது கொள்கையின் அடிப்படையில் இந்த ஃபியூச்சர் அக்ரிகல்ச்சர் என்பது பார்க்கப்படுகிறது என்ற கருத்துக்களை தெள்ள தெளிவாக விளக்கமாக நமக்கு எடுத்து வழங்கிய திரு அசோக் மேக்னின் அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும், குறிப்பாக கந்தசாமி சார், பொன்ராஜ் சார், பாலகிருஷ்ணன் சார், தினகர் பாபு மற்றும் சிதம்பரம் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சார்.